அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். நாங்கள் எல்லோரும் முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 1448வது ஹிஜ்ரி வருடம் எம்மை நோக்கி வந்திருக்கிறது. 1447வது ஹிஜ்ரி வருடம் எம்மை விற்றும் கடந்து சென்றிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அர்த்தம், என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அந்த வாழ்க்கையில் ஒரு வருடம் கழிந்து விட்டது, புதியதொரு வருடம் வந்திருக்கிறது. இது எங்களுடைய வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் நடைபெறக்கூடிய ஒரு விடயம்தான். ஒரு மாதம் கடக்கும், புதியதொரு மாதம் எம்மை வந்தடையும். ஒரு வாரம் கடக்கும், புதியதொரு வாரம் எம்மை வந்தடையும். ஒரு நாள் கடக்கும், புதியதொரு நாள் வந்தடையும். ஒரு நாள் என்னுடைய அஜல் முடிவடையக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எழுதிய அந்த ரிஸ்க் ஒரு நாள் தடைப்பட இருக்கிறது. என்னுடைய இரணம் தடைப்பட்டவர் நாள் என்னுடைய மரணம் என்னை ருசிக்க இருக்கிறது. எனவே இவ்வாறான இந்த நிலையில் நான் அந்த மறுமைக்காக எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நேரங்கள் எம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நான் அந்த மறுமைக்காக எதை சேமித்து வைத்திருக்கிறேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஷ்ரிலே இப்படியான ஒரு செய்தியை சொல்கிறான். 18வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நம்பியவர்களே, மறுமை நாளை நம்பியவர்களே, மரணத்தை நம்பியவர்களே, அல்லாஹுவையும் ரசூலையும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் கூப்பிட்டுக்கே சொல்கிறான், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொண்டிருங்கள், அல்லாஹுவை பயப்படுங்கள், எல்லா நேரமும் என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் இருந்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், ஒருவன் நாளை என்று சொல்கிற அந்த மறுமை நாளைக்காக அந்த ஒரு ஆத்துமா எதை முற்படுத்தி இருக்கிறது, இந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த நாளை அல்லாஹ்வுக்காக நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. அந்த நாளைக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளைக்காக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமானவர்கள் சம்பாதிக்கிறோம், குடும்பமாக வாழ்கிறோம். நாங்கள் ஒரு தஅவா கடத்திலே, ஒரு ஜும்ஆவுடைய தினத்திலே, ஒரு தொழுகைக்காக சில நேரங்களில் தான் மரணத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் நாங்கள் பயந்து வாழ்கிறோம். அல்லாஹுடைய அச்சம் சில நேரங்களில் தான் எங்களுக்கு வருகிறது. குடும்பம், பிள்ளை, குட்டி என்று உலக வாழ்க்கையின் பக்கம் நாங்கள் மூழ்கி விடுகிற போது அல்லாஹ் பற்றிய அந்த பயம் என்பது குறைந்து விடுவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஜனாசா விழுந்து விட்டார், என்னுடைய மகனை, என்னுடைய தந்தையை, என்னுடைய உறவை, எனக்கு நேசத்துக்குரியவரை அல்லாஹ் மரணிக்க செய்கின்ற அந்த நாளிலே தொழுகையின் பக்கம் விரைந்து போகக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய நேசத்துக்குரியவர்களை மரணிக்கச் செய்கின்ற நேரத்தில் மாத்திரம்தான் மரணத்தை பற்றிய பயம் வருகிறது. அல்லாஹ் எனக்கும் இப்படியான நிலையை தந்து விடுவானே, நாளைக்கு நானும் கபருக்கு போக இருக்கின்றனே என்ற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகிறது தெரியுமா? என்னுடைய குடும்பத்தில் எனக்கு நேசத்துக்குரியவரை மரணிக்கச் செய்வதன் ஊடாகத்தான் அந்த மரணம், நாளை மறுமை என்ற உணர்வு வருகிறது இந்த மனிதனுக்கு. ஆனால் அவன் அதை விட்டு 2-3 நாட்கள் கடந்து போகிற போது பழைய குருடி கதவை திரடி என்ற நிலைமைக்கு அவன் ஆளாக்கப்பட்டு விடுகின்ற நிலையை பார்க்கிறோம். எனவே அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே,
ஹிஜ்ரி 1448 வருடம் இந்த உலகத்துக்கு வந்திருக்குது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அல்லாஹ் குறித்திருக்கக்கூடிய அந்த மரணத்தின் பக்கம் நான் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். எப்பொழுது என்னுடைய இரணம் தடைப்படும் என்று எனக்கு தெரியாது. அதற்கு முன்னால் நான் படைத்த ரப்பை பயந்து கொண்டு வாழ வேண்டும். அந்த உத்தம தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த அந்த சஹாபாக்கள் மறுமைக்காகவே தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய சுகங்களை, மனைவி மக்களை எல்லாம் தியாகம் செய்தார்கள். மறுமை என்பதுதான் அவர்களின் முதன்மையான ஒரு குறிக்கோளாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் அனைத்தையும் துச்சமாக மதித்தார்கள். தன் பெற்றெடுத்த பிள்ளையை அவர்கள் பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. தன்னுடைய கட்டிய மனைவிகளை பெருசாக பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா, ஒருவன் மூமினாக மாற வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட அல்லாஹுவும் ரசூலும் தான் முதன்மையானது என்ற நேசம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற போதுதான் அந்த மனிதன் மறுமையை இலக்காக கொண்ட மனிதனாக அந்த மனிதனால் வாழ முடியும். அல்லாஹ் தான் எனக்கு பெரிது. என்னுடைய தந்தை மரணம் ஜனாசாவாக இருப்பார், நான் அல்லாஹு அக்பர் என்று தொழுது கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த ரப்பு பெரியவன். என்னுடைய தந்தையை விட என்னுடைய ரப்பு எனக்கு பெரியவன். அந்த ரப்பை நான் புகழ்கிறேன் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவின் மீது இரக்கம் இருக்கிற போதுதான் வரும். எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்கிற ஒரு நபித்தோழர், அவர் ஹிஜ்ரத்து போகிற போது அவர் ஆரம்பத்தில் திருமணம் முடித்திருந்தது ஒரு காஃபிரான ஒரு பெண்ணைத்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகுமாறு சொன்ன நேரத்தில் அந்த மனைவி சொல்கிறார், நீங்கள் போகலாம், இந்த சொத்தெல்லாம் எனக்கு தந்துட்டு நீங்கள் போங்க. முழு சொத்தையும் கொடுத்து விட்டு போனார் அல்லாஹ்வுக்காக. நீனும் வேணாம், மனைவியை தலாக் சொல்லிவிட்டு, மனைவி நீ இஸ்லாத்தில் இல்லை, நீ வேண்டாம், உன் பிள்ளைகள் வேண்டாம், தனியாக அங்கு சென்று வியாபாரம் செய்து மிகப்பெரிய செல்வந்தராக வந்தார். காரணம், அல்லாஹ்வை நேசித்ததனுடைய விளைவு. ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அல்லாஹ் அவர்களுக்கு வழிகளை இலகுவாக்கி கொடுப்பான். எனவே எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வை நாங்கள் நம்பியவர்களாக, பயந்தவர்களாக வாழ்கிற போது ஈரலைகளும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.